மைக்கம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இந்த திமுக காங்கிரஸ் இடையே கட்சி பேரம் வந்து போயிட்டு இருக்கு, சீட் அலோகேஷன். நீங்கள் கூட காங்கிரஸ் வந்து டிவிகேக்கு போகணும்லாம் சொன்னீங்க, அப்பெல்லாம் போல டிஎம்கே கூட தான் இருக்கும்னாங்க. இப்போ சமீபத்தில் கிறிஸ் ஜோடங்கர் இன்டர்வியூ வந்து ஹிந்துவில் கொடுத்ததுக்கு என்ன சொல்கிறாரு, சீட்டு பேரெல்லாம் நடந்தது, ஆட்சி அதிகாரத்துக்கு யார் தான் வரமாட்டாங்க, ஆசைப்பட மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஏன்னா நீங்கள் சொன்னது தான் கிட்டத்தட்ட அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி டிவிகே கூட வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஆனால் இப்படி சொன்னால் கோச்சிக்கிறாங்க, அப்படி சொன்னாலும் கோச்சிக்கிறாங்க. ஆனால் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம வாசகர்கள் சொல்லுவோம். இந்த 2 நாளாக உடம்பு சரியில்லை, அது கமெண்ட்ஸில் கூட சொல்லியிருக்காங்க. உடம்பு சரியில்லை, நீங்கள் வந்து சில பேர் நோன்பு வச்சுருக்கீங்க, பார்த்துக்குங்க, நோன்பு முடிச்சுட்டு கூட கொடுங்க அப்படின்னு. அவங்க அன்புக்கெலாம் நன்றி. உடம்பு சரியில்லை, அதான் பிரச்சனை. அது ஒன்று. இன்னொன்று, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். எவ்வளோ வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ, இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் தான் இதில் நிற்கணும். ஏன்னா இந்த விஷயத்தில் ஒரு நடுநிலையாக கொண்டு போகிற ஊடகங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஆதரவு தர்றீங்களோ அது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கிட்டத்தட்ட 15,000 நம்ம தாண்டிட்டோம். ஆனால் இது வந்து பத்தாது. எவ்வளோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். இப்போ அந்த மேட்டருக்கு வருவோம். தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வரும்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? மொதல் பிரேக் பண்ணேன். உடனே ஒரே தகராறு, இப்படியா அப்படியான்னு. ரொம்ப பத்திரிகையாளர்கள், பெரிய பெரிய பத்திரிகையாளர்லாம் லைனில் வந்தாங்க. எப்படி நான் சொல்கிறீங்க, நான் இந்த மாதிரி விஷயம் நான் வந்த தகவல்னா. அதுக்கு பிறகு அந்த டிஎம்கே சைடில் வந்து திட்டினாங்க, தாவேகாக்காரங்களே திட்டினாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க, நீ வந்து எப்போ சொன்னாலும் நடக்காதுன்னு. என்னுடைய வேலை இன்றைக்கி என்ன நடக்குதுன்றதை பதிவு பண்ணுறது. நான் ஒன்றும் ப்ரொடிக்ஷன் சொல்லலை, அது சொல்லுவோம், இப்படி போனால் இப்படி நடக்கும்னு சொல்லுவோம். ஆனால் விருப்பத்தையோ இதையோ நம்ம பதிவு பண்ணுறதில்ல. அப்போ அன்னைக்கு டைரெக்டாக விஜய்கிட்ட பேசுனாங்க அப்படின்றத பதிவு பண்ணோம். ஏன் டைரெக்டாக விஜய்கிட்ட ராகுல் சைட்லேருந்து பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா, திமுக காங்கிரஸை எப்படி நடத்துது, அதுதான் இவங்களுக்கு போயிட்டு அந்த பிரச்சனையில் நிற்கிது. 21ல் 25 தொகுதியாக மாற்றி அதிலேருந்து இவங்களை 2ஆம் தர குடிமக்கள் மாதிரி கூட்டணி கட்சிகளை அடிமைத்தனமாக நடத்திக்கிட்டு, பாஜக வந்து அதிமுக அடிமைத்தனமாக வச்சுருக்குன்னு சொல்லிக்கிட்டு, அங்கே கை காமிச்சிக்கிட்டு அங்கே பாருன்ட்டு இங்கே உருவிட்டு போயிருக்கு. ஒரு ரீல்ஸ் கூட நான் பார்த்தேன். ஒருத்தர் வந்து அப்படி ஒருத்தர் தோளில் தட்டி அப்படின்னு வாப்பில் சாப்பிட்டுட்டு இருப்பாப்புல. அவர் ஒரு பிரெட் ஆம்லெட் மாதிரி 4 வச்சுருப்பாப்புல, ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பார். அவர் தோளில் தட்டி இப்படின்னுவார். உடனே அவர் அப்படியே பார்ப்பார். அவர் காட்டினார்ல, அவர் ஒரு இதை தூக்கி போயிடுவார். பின்னாடி ஒரு இன்னொன்று 3 பேர் 3 எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவர் வாயில் வச்சுட்டு அவங்க சொல்கிறதே பார்த்துட்டு இங்கே கை வைப்பார், ஒன்றுமே இருக்காது. இது இந்த ப்ராங்கில் ஒரு இது. இந்த ப்ராங்கை தான் இன்றைக்கி திமுக பண்ணிக்கிட்டு இருக்குது. திமுக தோழமை கட்சிகளிடம் நடத்தும் ப்ராங்கு. நல்லா இருக்குல்ல தலைப்பு? என்னன்னா, அங்கே இப்போ அப்படின்னு எல்லாம் அங்கே பார்த்துட்டு இருப்பாங்க, இவர் இங்கே கீழே இருக்கிறதுலாம் உருகிட்டு இருப்பார். இதுதான் இப்போ நடக்குது. அப்போ காங்கிரஸ்லேருந்து எல்லாரையுமே பிஜேபி பாருங்கள், பிஜேபி இது, பிஜேபி அது, பிஜேபி வந்துடும். இந்த வந்துடும், நீங்கள் வெளியே போய் சொல்லுங்கள். உங்களுக்கும் சொல்கிறேன், பிஜேபி வந்துடும், அதனால் ஒழுங்காக இருங்க, புரியுதா? 6 சீட்டு தான், இன்னும் பிஜேபி வந்துடும். ஏங்க இந்த வசந்தை நாங்கள் வெளியிலாங்க போய் சொல்லணும், நீங்களும் மைண்டில் வச்சுக்கோங்க தானே? ஆமாம். அதனால் இதை வச்சுக்கிட்டே உருட்டிக்கிட்டு இருந்ததில் மாற்று கிடைக்காம காங்கிரஸ்லேருந்து எல்லாரும் நடா நம்மளுக்கே அல்வா கொடுக்குறாரு பாரு, அவர் வெளியே போய் அல்வா கொடுன்ட்டு நீ கொஞ்சம் சாப்பிட்டுக்கோன்றாரு. நடா நியாயம் அப்படின்னா, உடுத்தலை நமக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னா அந்த காலம் வந்துச்சு. தாவேக ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றவங்க போகிறாங்களோ இல்லையோ, தாவேக ஆரம்பித்ததுலேருந்து இவர் ராகுல் அவங்களோட தொடர்பில் இருக்கார். தாவேகாக்கும் ஒரு ஏதோ ஒரு பிடிமானம் வேணுமா வேணாவா? என்னதான் அவர்கள் உலகத்திலேயே ட்ரம்ப்புக்கிட்ட போட்டி போடுற அளவுக்கு பெரிய அளவில் அரசியல் முதிர்ச்சி, கட்சி வளர்ச்சி, இந்தியா லெவலில் பெரிய கட்சி அந்த மாதிரி இருந்தாலும், காங்கிரஸ் போன்ற சின்ன கட்சிகள் இல்லை என்டிஏ போன்ற கூட்டணி அவருக்கு ஆயிடுச்சு தானே. யார் காங்கிரஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க கட்சி வளர்ச்சி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் உளவியல் ரீதியாக காங்கிரஸுக்கு ஒரு பேர் இருக்குது. காங்கிரஸ் இருக்கிற கூட்டணி பெரிய கூட்டணி அப்படின்ற பேர் இருக்குது. அதை வச்சு தான் திமுக ஓடிட்டு இருக்குது முன்னாலாம். அந்த உளவியல் தாக்கத்தை தாவேகா பயன்படுத்த பார்க்குது. அதுக்கு பயன்படுத்துகிற பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது கரூர் சம்பவத்தில் நம்ம வீரர் மாட்டிக்கிட்டோன்னா வேறு வழி இல்லை, அவங்கள்ட்ட போய் நிற்கிறாரு. ஒருவேளை கரூர் சம்பவம் நடக்கலைன்னா கன்ஃபார்மாக காங்கிரஸ் போயிருக்கும், கண்டிப்பாக போயிருக்கும். ஏன் போயிருக்கோன்னா, இவங்க அதிமுகவே கழட்டி விட்டாங்க. நம்ம சித்தப்பா பீகார்லேருந்து வந்தார்ல,
அந்த சித்தப்பா என்ன சொன்னார், 2 பேரும் சேர்ந்தா வேறு லெவலு. ஆனால் சேராதீங்க. டிசம்பரில் நாங்கள் முடிச்சுட்டு வரேன். டிசம்பரில் அவரை முடிச்சு விட்டாங்க அங்கே. அப்போ அவரு இந்த சைடை எட்டி பார்க்கல. இன்னொன்று அவர்கிட்ட வந்து நீங்கள் எதா இருந்தாலும் ஜான் இவங்ககிட்ட தான் மூலியமாக தான் வரணுன்னா போடாங்க கொய்யாலான்ட்டு போயிட்டார் அவர். அப்போ இது ஒரு பார்ட் வச்சிங்களேன். அப்போ இவங்க கரூர் சம்பவம் நடந்தனால அங்கே போனாங்க. காங்கிரஸும் பார்த்துச்சு. கரூர் சம்பவம் நடந்து இவங்க போயிட்டாங்க பேச்சுவார்த்தைக்கு. இதுக்கப்புறம் நம்ம அவங்கள்ட்ட பேசி ஆனால் அதுக்கப்புறம் போச்சே சார், சமீபத்தில் கூட போச்சு. ட்ரை பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் லவ் பண்ணுறீங்க, ஒரு பொண்ணை பார்த்து பேசி பூக்கெல்லாம் கொடுக்குறீங்க, அது உங்களை பார்த்து சிரிக்குது, எல்லாம் லவ் சக்ஸஸ் ஆகிற நேரத்தில் இன்னொருத்தன் டம்முக்குன்னு ஒரு காரில் வந்து இறங்குறான், அது மைண்டு மாறிடுது. அது கூட ரொம்ப போனோன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னடா இது மிஸ் ஆகிடுச்சேன்னு. இருந்தாலும் அப்பப்போ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. கவிதை எழுதுறீங்க, பாட்டு ஒரு சோக பாட்டை போட்டு அது மனசை கவர முடியுமான்னு பார்க்குறீங்க வச்சுக்கிங்க. அந்த மாதிரி தான் லாஸ்ட்டில் என்னாச்சு, அங்கே முறிஞ்சிச்சு. முறிஞ்சோன்னா உங்களுக்கு வாய்ப்பு தானே. இந்த உதயநிதி படம் ஒன்று இருக்குமே, பொண்ணு பார்க்க வருவானே, ஐயோ இதெல்லாம் சாப்பிட்றியா, குண்டா அப்படியே ஆகிட்டுக்கிற, உன் பாடி வெயிட்டுன்னா அப்படி இப்படின்னோடனே அவள் பிடிச்சி செம்ம திட்டு திரும்ப உதயநிதி டான்ஸ் ஆடுவார்ல, ஆமாம் நீங்கள் வந்து விடாதீங்க மேடம், அவனை விடக்கூடாது மேடம் அப்படி இப்படின்னு அந்த மாதிரி. அப்போ உதயநிதி அந்த படத்தில் வர உதயநிதி கேரக்டர் தான் காங்கிரஸ். இந்த அனுஷ்காவா யார் இருந்தம்மா அந்த பொண்ணு, அன்சிகா தான் தாவேகா. கரெக்டாக இதில் அன்சிகா தாவேகா. அந்த மாப்பிள்ளை தான் பாஜக. மாப்பிள்ளையை தோர்த்தினோன்னா உதயநிதிக்கு ரூட் கிளியரு. அந்த அனுதாபத்தை பயன்படுத்தி உள்ளே போகிற பார்க்குறாரு. இந்த நேரத்தில் உதயநிதிக்கு வேறு ஒரு லிங்க் இருக்குது. ஏற்கனவே வம்பு சண்டைக்கு வந்துட போகிறாங்க. நம்ம அந்த படத்தை சொல்கிறோம். அப்போ ஏற்கனவே காங்கிரஸ் தாவேகா இது திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால பேச்சுவார்த்தை கொஞ்சம் ரகசியமாக போகுது. இங்கே காங்கிரஸுக்கு என்ன, எங்கே போயிடுவேன், அவங்க தான் அங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா, உனக்கு தான் போக்கிடமே கிடையாதுன்னு இருந்தாங்க. அங்கே பேச்சுவார்த்தை கட்டுனோன்னா நிலைமை மாறினோன்னு தான் பிரச்சனை ஆகுது. அதனால் இந்த பிரச்சனையில் தான் இவர்கள் அவர்களை நடத்தின விதம். கிறிஸ்தோடங்கள் வந்து கொஞ்சம் தன்மானம் உள்ள மனுஷன், இவங்கள மாதிரி முதுகெலும்பை உருகிட்டு விட்ட ஆள் கிடையாது. அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே கோவம். இந்த பீகாரில் தோத்தணும் வந்து நின்னாங்க தெரியுமா, நின்று அந்த மனுலாம் கொடுத்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணு. அன்றைக்கி இவங்க நடந்துக்கிட்ட விதமே அவருக்கு பிடிக்கல. அதை தான் அங்கங்கே சொல்லிகிட்டு இருந்தார். இன்றைக்கி பேட்டியிலே தான் சொல்லிக்கிறாரு, நான் ஒன்றும் என்ஜிஓ நடத்தலை, ஆமாம் நாங்கள் அரசியல் கட்சி நடத்துகிறோம், பேசதான் ஏன் செய்வோம். என்னப்பா இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது பாய் பெஸ்டி கூட பேசினுக்கிறேன், பேசதான் ஏன் செய்வோம். யார் பாய் பெஸ்டி நாங்கள் முடிவு பண்ணுறோம். அது முன்னால் லவராக இருந்தது, இப்போ ஒரு பாய் பெஸ்டி வந்துக்கிறான். நாளைக்கு அவன் லவராக மாறிடலாம், இவன் பாய் பெஸ்டியாக மாறிடலாம். ஏன் அதிமுக கூட நாங்கள் பேசுகிறோம், அவனும் ஒரு பாய் பெஸ்டி தான். சொன்னாரா இல்லையா அந்த பேட்டியில், இப்படி தான் சொல்லிக்கிறாரு. ஒரு கட்சி என்ன வேணா செய்யா, அரசியலுக்காக என்ன வேணா பண்ணுவோம், எங்களுக்கு 12% 20% தெரியுமா அப்படின்னு. அந்த ரிப்போர்ட்டர் பேனெல்லாம் கீழே விட்டுக்குது. அவருக்கு கீழே குஞ்சின்னு சிரிச்சிட்டு அவர் நிமிந்து, என்ன சார் சொல்கிறீங்க, ஆமாம் தாவேகாவே இதை ஒத்துக்கிறாங்க, அதனால தான் எங்களை அங்கீகரிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இவரை விட்டால் ஆள் கிடையாது, கடை விரித்தால் கொள்வார் இல்லைன்ற மாதிரி என்னடோ சொல்லி யாரும் வரல. காங்கிரஸ் வந்தால் லாபம் தானே. அதனால் சரி எங்களுக்கு வந்து 18% 20% இருக்குது வாங்க, எங்களுக்கே 40% இருக்குது நம்பினுக்கிறோம், உங்களுக்கு 20% இருக்காதா, வாங்க அப்படின்னு. அப்போது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை போகுது. இதில் என்ன நடந்தது, ராகுல் காந்தி முறுக்கிக்கிட்டாரு. ராகுல் முறுக்கணுன்னா கனிமொழி அமைச்சு பேசுகிறாங்க, வேலை ஆகலை. அப்படியே போகிற நேரத்தில் தான் வேணுகோபால் வர்றாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, செல்வ பெருந்தையை வச்சு வேணுகோபாலை வீட்டுக்கு கூட்டு வாப்பான்றாங்க. அவர் முடியாது அப்படின்ட்டு போயிட்டார். உடனே வேறு மாதிரி உருட்டுறாங்க, அவர் வீட்டுக்கு பார்க்க வரமாட்டாரா, ஏய் லகட பண்ணிடலாங்க வாங்க. கேசி வேணுகோபால் அப்பாயின்மெண்ட் கேட்டார், சிஎம் சந்திக்க மறுத்தார், போடுறேன் தலைவரை அப்படின்னு போட்டு உருட்டினாங்க. இது இப்படியே இருக்கும்போது கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. அவன் 5 15 10ன்றாங்க. என்னான்னு கேட்டால், நீ தான் காங்கிரஸே இல்லையா அவங்க கூட, அந்த இடத்துல எங்களுக்கு கூட நாங்களும் போயிட்டோம்னா கதியாவது தெரியுமா அப்படின்னு தான். அப்படின்னு எந்த கட்சியெல்லாம் சார் சொல்லிச்சு, ஐயா காதர் மைதினா சொல்லிட்டார், தமிழர் தகைசால் விருதுலாம் கொடுத்தாங்க அவருக்கு, நன்றியே இல்லை அவருக்கு இப்படின்ட்டாப்புல. 5 ஆனால் 2 தானே கொடுக்குறதா ரெடியாக இருக்கு அவங்க எப்படின்னாங்க. நோ வந்து வெளியில் மயக்கம் வேறு போட்டாப்புல. இது மனிதநேய மக்கள் கட்சி, இதில் இவரெலாம் கட்டி தீட்டுனுக்கிறாப்புல. யார் தமிமுன் அன்சாரி மற்றவங்களாம். நம்மளும் கேட்போம் 3 சீட் 4 சீட்டு கேட்போம். அப்போ இவங்களே எப்படின்னா பெரிய கூட்டாளிங்க இருக்காங்கல்ல, விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம் அவங்க எவ்வளோ கேட்பாங்க. அந்த பயம் வந்தால் பிறகு தான் மறுபடியும் இவரை கூப்பிட்டு, யாரை செல்வப்பெருந்தையை கூப்பிட்டு, தயவுசெய்து போய் அவரை கூப்பிட்டுவாங்க, நம்மக்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சனால தான் இவங்களாம் ஆடுறாங்க,
இருக்கிறாங்கன்னு ஒரு தோற்றத்து இல்லைங்க வர மாதிரி இல்லை ஏங்க சும்மா வந்து கை குத்துட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கையை குத்துட்டு போனதுனால இப்போ மறுபடியும் பேச்சுவார்த்தை அப்படி போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி இவர் போட்டு உடைச்சிட்டார் கிறிஸ்டோடங்கர். சரி சார், இப்போது காங்கிரஸ் வந்து ஆல்ரெடி ஓட்ஷாருக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போது டிவிக்கே கூட போனால் நல்லதுன்னு சொல்கிறீங்க. ஏன் நல்லது நோக்கி போகாமல் திருப்பி இதே இடத்துக்கே திருப்பி வராங்க? போகலான்னு எப்படி நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? இங்கே வர்றாங்கன்னு எப்படி முடிவு பண்ணுவீங்கன்றேன். அப்போ இதுக்கு தான் confirm ஆயிடுச்சுல கத்துறானுங்க. கிட்டத்தட்ட. இதுக்கு தான் கத்துறானுங்க. ஏன்பா அங்கேயும் ட்ரை பண்ணுறாங்க இங்கேயும் ட்ரை பண்ணுறாங்கன்னா நீ ஏதாவது ஒன்று சொல்லுன்றான். நான் என்ன இதுவா? ஆனால் இப்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல சார், திமுக காங்கிரஸ் அப்படின்ட்டு. கிடையாது. அப்போ ஏன் ஜோடங்கர் இந்த பேட்டி கொடுக்குறாரு? நாங்கள் அவங்கள்ட்ட பேசி இப்போவும் கிடையாதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம் அம்பா அவன் லவ் பண்ணம்பா அதான் இப்போ ஒருத்தன் பேசினுக்கிறான்ல அவங்க கூட ஏன்பா டீ சாப்பிட்டேன் ஏன் ஆனால் சாப்பிட நீங்கள் வந்து முன்னாடி கேசி வேணுகோபால் அவர்கள் சென்னைக்கு வந்தப்ப முதல்வரை சந்திக்கலன்னு சொன்னீங்க. மறுபடியும் வந்து சந்திச்சிட்டாரு. சந்திச்சு பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்கு. அதான் சொன்னேன். அதுதானே மெஜாரிட்டியாக போயிட்டு இருக்கு. ஆமாம் அப்படின்னா அவங்களுக்கு சாதகமாக தானே இங்கே பத்திரிகைகள் ஊடகங்கள் இருக்குது. அப்படி தானே உருட்டுவாங்க. இன்றைக்கி ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் எப்போவுமே பொதுவாக பேசுவார். சமீப காலமாக அவரை திமுக மேடைகளில் ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் கண்டமாயிட்டார். அவரை கூப்பிட்டு அந்த சேனலு கேட்குது. சோடங்கர் பேட்டியை பெருசாக போட்டு அவங்க எதிர்பார்த்த பதிலை சொல்லுவாங்கன்னு பார்த்தா இவர் அப்படியே திமுக அடிக்கிறார். எனக்கே அதிர்ச்சி. நாங்கள் மூத்த பத்திரிகையாளர் நம்மளாம் மதிக்கக்கூடிய ஆள். இவர் பேசினா கரெக்டாக இருக்கணும். சமீப காலமாக அவரும் தடுமாறுறாரு. அவர் என்ன சொல்கிறார் 20% இருக்காங்க இதுலேருந்தே பொய்ன்னு தெரியலையா இவங்க அதெல்லாம் இது பண்ண முடியாது இதெல்லாம் பண்ண முடியாது அவங்க இதுக்கு ரொம்ப நன்றிங்க கிளம்புங்கன்ட்டாங்க. ஏன் சார் அது சீட் ஷேரிங் கூட இருக்கக்கூடாதா? 25 சீட்டு முன்னாடியே லாஸ்ட் எலெக்ஷனில் போட்டாங்க. இந்த அடி 21 சீட்டு தான் ஒதுக்குறதா இருந்தாங்க. கம்மி பண்ணிட்டாங்களேன்னு கூட அந்த மாதிரி பேசலாம் இல்லையா? ஆமாம் டிமாண்ட் பண்ணுவோம். எங்கே வேணால் டிமாண்ட் பண்ணுவோம். அதுக்காக டிமாண்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக அவங்க அங்கே போயிடுவாங்கன்னு ஆகிடாது இல்லை? அங்கே இங்கே டிமாண்டு ஒத்துக்கலன்னா 20 தான் இருந்தார் இப்படி போனால். சரி, அப்படி வந்து ஒத்துக்கலன்ற பட்சத்தில் இவங்க அங்கே போகிறதா இருந்தாங்க. இவங்க தானே திருப்பி போய் பேசி கூப்பிட்டு வந்தாங்க. ஒத்துக்காதவங்க ஏன் திருப்பி கூப்பிடணும்? நான் இதுதானே இந்த ஆட்டோ கதை சொல்லுவேன். 200 கேட்பாங்க. என்னப்பா போயிட்டு வரதுக்காக கேட்குறேன்? போகிறதுக்கு தான் நானும் போகிறதுக்கு தாங்க சொல்கிறேன். வேலைக்கு ஆகாது. அங்கே ஒரு ஆட்டோ உடனே போனோடனே வாங்க 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 160 ரூபா கொடுங்க. ஏன்பா 40 ரூபா 50 ரூபா போகிற இடத்துல இன்னும் 160 ரூபா கேட்குற முடியாது. மறுபடியும் அந்த ஆட்டோ ஒன்று வைக்கினாங்க இருந்தால் வாங்க வாங்க ஏறுங்க ஏறுங்க 120 ரூபா கொடுங்க. இந்த இது எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருந்திருக்கும். அந்த மாதிரி போவிட்டு கூப்பிடுறது. இப்போ காங்கிரஸ் அங்கே போனால் வாங்க வாங்க பேசிக்கலாம் வாங்க என்ன கோச்சிக்கிறீங்க எப்பா சொல்லுப்பா செல்வ பெருந்தகை அப்படின்னு அவருக்கு சொல்லுவார். அண்ணன் உன் மேலே எவ்வளோ தெரியுமா அப்படின்னு. மறுபடியும் என்ன சொல்லுங்கள் அப்புறம் என்ன 20 சீட்டு வாங்கிங்க என்னது 20ஆ இதுதானே நான் வர முடியான்ட்டு போனேன் அப்படின்ட்டு போகிறது. மறுபடியும் வாங்கன்னு கூப்பிட்றது. அந்த சைடும் அவங்க ஸ்ட்ராங் இல்லை. அவங்களுக்கு அந்த அவங்க இப்போவே 180 சீட் ஜெயிக்கிறேன்னு நினச்சின்னுக்கிறாங்கல்ல. அதனால் அவங்களுக்கு அரசியல் அறிவு அந்தளவுக்கு பிரபலம். அதனால் நீங்கள் கரெக்டாக அதை மூவ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ ராகுல் காந்தி எடுத்த முடிவு தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். ஜோடங்கர் கூட என்ன சொல்லியிருப்பாரு? அந்த ஆளை வர வேணான்னு சொல்லுங்கள். கேசி வேணுகோபால் அன்றைக்கி சண்டே ஆயிடுச்சு இல்லை? ஆமாம், நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க. அதனால் அந்த ஆளை வர வேணான்னு சொல்லுங்கள். நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அப்படியே பண்ணினே இருங்க. அப்போ இவர் ஒரு தாட்டில் இருக்கார், கேசி வேணுகோபால் இன்னொரு தாட்டில் இருக்காருன்னு. ஆக்சுவலாக கேசி வேணுகோபாலுக்கு விஜய் கூட போகிறது தான் ரொம்ப விருப்பம். அவங்களாம் ஒரு டீமு. இதை ஏதோ ஒரு குழப்பம் பண்ணி அவரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு தான் சண்டை இவங்களுக்குள்ள. ஜோடங்கர் உறுதியாக இருக்கார். விஜய் கூட உள்ளாட்சியில் அதிகம் வேணும். டிஎம்கே பயன்படுத்தி என்ன வாங்க முடியும் அதிகம் வாங்க முடியும்னு பார்க்குறாரு. அதனால் டிஎம்கேவும் உள்ளாட்சியில் வந்து அதிகாரம் பங்கு தரோம் அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு தள்ளணும், இப்போதைக்கு ஜெயிக்கணும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி தானே சொன்னாங்க போன தடவை. இந்த தடவை ஒரு தியாகம் பண்ணுங்கள், பார்லிமெண்ட்டில் உங்களை நல்லா கவனிக்கிறேன்ட்டாங்க. உடனே இவங்க அப்படியே இந்த ரவுண்டாக போட்டு ஒரு பெரிய ரவுண்டு வருமே. 24 பார்லிமெண்ட் தொகுதி திமுக 12 3 தொகுதி மற்றவர்களுக்கு அப்படின்னு காங்கிரஸ் கணக்கு போட்டு பெரிய கனவு. லாஸ்ட்டில் பார்த்தா 5ன்ட்டாங்க. என்ன 5ஆ? தியாகம் பண்ணோம் நாங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம் அது அப்போ. இப்போ என்ன 5 தான் அப்படின்னோன்னா ரொம்ப நொந்து போய் பெரிய தகராறுலாம் ஆகி அப்போவும் மாற்று இல்லை. மாற்று இருந்தால் அன்றைக்கே தாவேகா இருந்திருந்தால் மாறிட்டு இருப்பாங்க. அவரை பேசி சரி போய் தொலைங்கன்னு பழைய 10 கொடுத்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன குறைச்சிட்டா நீங்கள் ஜாஸ்தி கேட்க மாட்டீங்க. இவங்க எல்லாம் கூடி 21 தொகுதி கொண்டு போய் கொடுத்தாங்க. இந்த வடிவேலு பேசுவாப்புல கவுண்டமெண்ட்டை. அப்புறம் வார வாடகையா மாத வாடகையான்னு அந்த மாதிரி இவங்க கொண்டு போய் 16 21 கொடுத்து அதில் 16 வேணும்னு கேட்டாங்க. பலின்னு நம்ம கவுண்டமணி வைப்பார ஒன்று வைப்பார தெரியுமா அந்த மாதிரி ஒன்று வச்சாங்க. யார்கிட்ட வந்து 16 கேட்டுனுங்க 5 தான் அப்படின்னு. அப்புறம் பேசி 10 தொகுதி பழையபடியே கொடுக்குறதுன்னு அதான் 1 பாண்டி 9 இங்கேன்னு. அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் இவங்கள கபலீகரம் பண்ண பார்க்குது. இவங்கள பொறுத்த வரைக்கும் கம்முன்னு இருந்தாங்க. இப்போ மாற்று இருக்கிறதுனால இவங்க வந்து திருப்பிட்டு அடிக்கிறாங்க. சோடங்கர் ரெடியாகிறாங்க. சொல்லு இல்லைன்னு நான் போயிடுறேன்.
ஆனால் மறுபடியும் நீங்கள் இங்கே சொல்கிறீங்க காங்கிரஸ் வந்து டிவிகேக்குள்ளே போகணும் 2 நாளுக்கு முன்னாடி டிஎம்கே கூட வந்துடுச்சுன்னு நீங்கள் ஆமாம். இதே மாதிரி தேமுதிகவுக்கும் சொன்னீங்க என்டிஏ அலையன்ஸில் போக போகுதுன்ட்டு. ஏன் அந்த மாற்று கருத்து டெய்லி மாறிக்கிட்டே நான் இருக்கு? வந்து இது சொல்லி ஜோசியம் சொல்லியே, நான் அன்னைக்கு நடக்கிற விஷயத்த சொல்கிறேன். தேமுதிக அன்னைக்கு பேசி முடிச்சிட்டாங்க. 10+1 இது ஆர்எஸ்சி வெயிட்டிங் லிஸ்ட். அடுத்த இதில் வெயிட்டிங் லிஸ்ட்டு. இங்கே தட்கல் இந்த ராஜ்யசபா இருக்குல்ல, இதுலேயே கொடுத்துட்றாங்க. உடனே இந்த ட்ரெயினில் போய் டப்புன்னு ஏறிட்டாங்க. அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல, நான் சொல்லலைங்க, அவங்க தான் சொன்னாங்க. யார் வெயிட்டாக கவனிக்கிறாங்களோ அவங்களுதுன்னு. அப்போ என் மேலே எப்படி நீங்கள் தப்பு சொல்லுவீங்க? இன்னொன்று, அதிமுக தலைமை இழுத்து பிடிக்கிற வேலையை பண்ணணும். அதிமுக தலைமையும் போனால் போட்டோம் போ அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தோன்னா இவங்க இங்கே போயிட்டாங்க. இதுதான் இதுக்கு நம்ம எப்படிங்க காரணமாக முடியும்? அன்னைக்கு நடந்ததை அன்னைக்கு டேத்தில் பதிவு பண்ணிட்டோம். மாறினோன்னு நம்ம தான் முதல்ல பதிவு பண்ணுறோம் இந்த போகிறாங்க அப்படின்னு. கேசி வேணுகோபால் அவங்க டிவி கேட்ட பேசுகிறாங்கன்னு நம்ம தான் முதல்ல பிரேக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எல்லாருமே சொன்னாங்கல்ல, அதில் தான் மாற்று கருத்து இருந்ததா? இல்லை, மணிசங்கர் ஐயர்லேருந்து எல்லாருமே சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. அப்போ இல்லாத ஒன்று நான் பண்ணலல்ல. அதுக்கு பிறகு கேசி வேணுகோபால் வர்றாங்கன்னு நான் மத்தியானமே போட்டேன். பத்திரிகைகளுக்கு அப்புறமா தான் தெரியும். 8 மணிக்கு வர்றாரு, சிஎம்ஐ பார்க்குறேன், நான் தான் போட்டேன். அது நடந்ததா இல்லையா? ஏய் அவங்க கூட இருக்காங்க நீ என்னன்னா, அது உன் அபிப்பிராயத்துக்கெலாம் நான் வாழ முடியாது. என்னுடைய வேலை வர்றதை பதிவு பண்ணுவது. கூடுதலாக ஒரு ப்ரொடிக்ஷன், இப்படி போனால் அப்படி போனால் அப்படி நடக்கும்ன்றது என்னுடைய அனலைஸ். எப்போ சார் இது ஃபைனலைஸ் ஆகும்? எவ்வளோ நாள் இது தொடரும்? இங்கேயே இந்த மாதம் கடந்துடும். மார்ச் இது ஃபஸ்ட் வீக்கு தேர்தல் டேட் தேதி அறிவிக்கிற வரைக்கும் வரும். 10 தேதி வரைக்கும் இருப்பாங்க. அதுக்குள்ளே இந்த தொகுதி பங்கீடுலாம் அதுவும் ஒரு சைடு போயிட்டு இருக்கு. அதுதான் சொல்கிறாங்க, வேறு எதை கேட்குறீங்க? இல்லை, அது எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்ற நீங்கள் மார்ச் வரையும் போகுன்றீங்களே, அது மார்ச் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் போவாங்க. அது வரையும் காங்கிரஸ் வந்து எங்கே இருக்குன்னு தெரியாதா? தெரியாது. சரி சார், அடுத்து பேச போனால் சசிகலா அவர்கள் வந்து புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, மாநாடு. என்ன பேர்? அதான் நானும் சொல்லணும், அந்த கட்சி கொடி அறிமுகப்படுத்திட்டாங்க, பேர் இன்னும் விரைவில் தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சோறு வச்சிட்டாங்க, பேர் வைக்கலையா? எல்லாரும் கட்சி பேர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தானே கொடியை அறிமுகப்படுத்துவாங்க. அங்கே பர்மிஷன் கேட்டு கிடைக்கலல்ல. உங்களுக்கு டிடிவி சொன்னார்ல, ஒரு கட்சியை கொண்டு போய் பதிவு பண்ணி ப்ராசஸ் முடிஞ்சு அது வர்றதுக்கு 6 மாதம் ஆகும். நீங்கள் யாராவது கட்சி ஆரம்பியாக சொன்னால் நம்பாதீங்கன்னு இவங்கள தான் சொன்னார். அதனால் பேர் இவங்க கொடுத்தது இன்னும் அவங்களுக்குள்ளே சண்டையா சார் இப்போது? அது என்ன, அவங்க எப்போ ஜெயிலேருந்து வந்தாலும் அப்போதுலேருந்து சண்டை தானே, 2 பேருக்குமே ஆகாது. இல்லை, இவர் திருப்பி ஏடிஎம்கே அலையன்ஸ்குள்ளே வந்தார், அவங்க இன்னும் வரல. அவங்க வராதுக்கு இன்னும் பல காரணங்கள் இருக்குது. ஏடிஎம்கேலையும் சரி, அவர் எடப்பாடி பழனிசாமியும் சரி, சில விஷயங்கள்லாம் நீக்கி போக்கா ஜெயலலிதா மாதிரி கூப்பிட்டு இணைச்சிக்கிட்டு போகணும். ஆனால் அவங்கள சசிகலா இணைக்க முடியாது. அதனால் சசிகலா அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வர வேலையை பண்ணலாம். அவங்க நானும் இருக்கிறேன்றது காட்டுறதுக்காக காட்டுறது தான் பண்ணுறாங்க. அப்போ பிஜேபி வந்து என்னங்க நான் பேசவா, பேசுங்க, ஒரு 3-5 சீட்டு ரைட்டு கொடுங்க, கொடுத்துருவோம், அவ்வளோதானே. அது ஒரு பெரிய இது தானே, அவங்களுக்கு வாய்ப்பு தானே. வெளியிலேருந்தே கொடுத்துட்டு அவங்க அந்த கூட்டணியில் கொண்டு வந்தால் இவங்க சொல்கிற நரேட்டிவ் உண்மையாயிடும்ல, பலமடைந்து விட்டது அதிமுக அப்படின்னு. அதை விட்டுட்டு இவங்களை இது பண்ண அவங்க கட்சி ஆரம்பிக்கும் போதே எடப்பாடி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், நிறையா சொன்னாங்க அந்த அப்போ இவங்க வந்து இவருக்கு சொன்னாங்க, செங்கோட்டையனுக்கு தனிநபர் மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சினால தப்பான முடிவெடுத்து தாவேகா போயிட்டார், அதிமுகக்கான இதாக தான் பார்க்கணும், அவர் இந்த மாதிரி எடுத்துடக்கூடாது, தப்பான முடிவு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, தனிநபர் கோபம் தானே வெளிப்படுது. அதிமுக ஆட்சி தொடரணும், திமுக ஆட்சி வீழ்த்தணும்னு பேசிட்டு இருந்த ஆள் இன்றைக்கி தனி கட்சி தொடங்குறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அது இதுன்னு கண்டதை நீங்கள் பேசுனீங்கன்னா அது யாருக்கு லாபம்? அதுக்கு டிடிவி எவ்வளோ தேவையில்லையே. கடுமையாக விமர்சனம் பண்ணவர் அந்த கூட்டணிக்குள்ளே வந்தோன்னே அவர் தான் முதல் பிரச்சாரகராக மாறி அண்ணா தம்பின்னு நல்ல நாளை நம்மதை பாட்டுன்னு அப்படிங்கிறாங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் ஏடிஎம்கே தான் வின் பண்ணணும், அம்மா ஆட்சி அமையணும், திமுக ஆட்சி வீழ்த்தப்படணும்னு பேசிக்கிட்டு அதுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கூட சிமிலராக தானே சார் இருக்கு. அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் அதிமுகன்னு தொடங்கி தான் இப்போ இவர் ஆரம் வீரப்பன், அவர் ஆரம் வீரப்பன் எம்ஜிஆர் கழகம்னு ஒன்று உருவாக்கி திமுக கூட கூட்டணி வச்சுருந்தார் ஜெயலலிதா இருக்கும்போது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணுவாங்க. அது எம்ஜிஆர் பேர் அதெல்லாம் பயன்படுத்தி ஒன்றும் இல்லாத விஜயம் பயன்படுத்தலையா, நான் தான் எம்ஜிஆரை பயன்படுத்தலாம் பண்ணலையா, அப்படியே இப்போ விட்டாங்க எம்ஜிஆரை. கரெக்டாக சொல்லுங்க காரணம். இப்போ எம்ஜிஆர் பற்றி பேசுறதில்ல பார்த்தீங்களா? என்ன காரணம்? தலைவா சத்தியமா ரெட்டையிலேயே போடுறேன் தலைவா. தலைவர் புரட்சி தலைவர் போன அப்புறம் நீங்கள் தான் தலைவரை அந்த கட்சியிலே சேர்ந்துட்டீங்களா, ரெட்டையிலேயே அங்கே ஓட்டு. ஐயோ என்னடா இது, என்னமோ நடக்குது, எனக்கு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணா அவங்களுக்கு அட்வர்டைஸ் சங்கத்தை கலைஞப்பான தூக்கி போடுறான்ட்டு எம்ஜிஆரை இப்போ பயன்படுத்துறது இல்லை. பாவம் இவர் ஜெயலலிதா படத்தெல்லாம் வச்சுருந்தார் பாக்கெட்டில்,
இப்போதான் தூக்கிட்டாங்க. தலைவர் சொல்லிட்டாரு. தலைவர் உங்களை பார்த்துக்கிறாப்புல கேமராவில். அப்புறம் என்னை 1 to 1 பேசும்போது என்னை கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரிலாம் படம் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன தான் இருந்தாலும் அவங்க வேறு கட்சி தலைவர். அதனால் நீங்கள் வந்து தலைவர் பத்து தான் வைக்கணும். ஆனால் விஸ்வாசின்னு சொல்லிட்டு இருந்து ஃபோட்டோவை மாற்றினது வந்து என்ன விசுவாசி அப்படின்னா நீ ஏடிஎம்ல இருக்கணும். என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னை 1972 தலைவரே கரண்ட்டுக்கு வாங்க. நான் சமீபத்தில் கட்சியில் இருந்த பொழுது ஒதுக்கப்பட்டேன். என்ன ஒதுக்கப்பட்டாங்க? நீங்கள் இருந்தீங்க, எல்லாரும் மாதிரி தான் இருந்தீங்க. உங்களை தான் பண்ணாங்களா? உங்களுக்கு சீட்டு தர மாட்டேங்க சொன்னாங்களா? இவராக முடிவெடுத்துன்னு வெளியில் வந்து பேட்டி கொடுத்து இது பண்ணிட்டு போய் சேர்ந்துட்டார். அங்கே போகாதீங்க, உங்களுக்கு மரியாதை இருக்காது. இந்த ஒரு பதத்தில் உட்காந்துருப்பாங்க ஒருத்தன். ஏய் அப்படி போகாதியா, தகராறு வரும். நான் மதுரைக்காரன், நான் என்று போவார் வடிவேலு. நல்லா ஒரு குத்து வாங்கிட்டு கொடன்னு வருவாப்புல. நான் சொன்னேன்ல, இன்னும் நானும் மதுரைக்காரன் போனேன். இந்த பேர் என்ன அவர் மூக்குலேயும் கொடன்னு குத்திருக்கோம். இதுதான் சொன்னோம்ல நம்ம. அங்கே போகாத, புஷி ஆனந்து, ஒன்லி விஜய் அங்கே மட்டும்தான் அப்படி நிற்பார். மற்றவங்கெல்லாம் இப்போல்லாம் பார்த்தீங்களா மேடையில் எல்லாரும் காலில் விட்றாங்க. அப்படி பார்க்குறாரு. போ 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 கை கொடுக்குறாரு. காலில் விழ மாட்டியா? ஐயோ காலில் போ. அந்த ஒரு படம் வருமே, தனுஷ் நடிச்சிருப்பானே, காலில் உள்ள குமார். அதே தான். காலில் உள்ளனா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிறான். என்ன தலைவர் நல்லா தான் வேலை செய்கிறாப்புல, காலில் உள்ள மாட்டேங்கிறானே. ஐயோ தலைவர், நான் சொல்கிறேன் தலைவர், நீலாம் ஒன்றும் சொல்லாத, நான் பார்த்துக்கிறேன். அதனால் புஷி நினைக்கிறது தான் உலகம். நீ யாராவனாரு எடப்பாடி பழனிசாமியாக அங்கே சேர்ந்தாலும் புஷி நினைக்கிறது தான் நடக்கும். அதனால் அந்த கட்சி இன்றைக்கி நான் அவங்கள அப்படி பண்ணிட்டாரா? என்னை கூட ஓரம் உட்கார வச்சிட்டார் ஜேசிடி பிரபாகரன். உங்களையும் பண்ணிட்டாரா? ஆமாங்க. இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ண போகிறாரு. அவர் உஷாராயிட்டார். கட்சியில் சேர்ந்தாதான்ற அவமானப்படுத்துவீங்க, நானே ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து சேர்றேன்டா அப்படின்னு அவருக்கு முதல்ல கொக்கி போட்டுக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் ஓய்வு பெற்றோர் கழகத்தை தானே உள்ளே சேர்க்குறாங்க. வாழ்விழந்தோர், ஓய்வு பெற்றோர், அதில் ரொம்ப ஓய்வு பெற்றோர் அவர். செங்கோட்டையன் கூட 77 தான் கட்சிக்குள்ளேயே வராரு, எம்எல்ஏ வராரு. இவர் 71 கலைஞர்லேயே அமைச்சர். யார்? பன்ருட்டி ராமச்சந்திரன். அப்போ ஓய்வு பெற்றவர் இவர் ஓய்வு பெற்றவர். அவர் ஓய்வு பெற்றவர். அவர் நான் 25 சீட்டா தான் அவர். நீங்கள் ஏதோ சும்மா ஜோக்குக்கு போட்டாங்க, புண்பட்ட மனதை ஜோக்கு போட்டு இது மாற்றுன்னு சொல்லிட்டு. அப்போ அவரை கூப்பிட்டாங்க. அவர் ஐயா கட்சி ஆரம்பிச்சிட்டு வரேன்ட்டு கட்சி ஆரம்பிச்சிட்டு வந்துக்கிறாப்புல. அதனால் இப்போ அவர் நினச்சிக்காப்புல கட்சி ஆரம்பிச்சிட்டு வந்துட்டோம், நம்மளுக்கு மரியாதை தருவாங்கன்னு. தலைவர் உங்களை ஓரமாக உட்கார சொன்னாங்க, மேடையிலே ஏற்ற மாட்டாங்க. இந்த மாதிரி தான் நடக்க போகுது. இந்த கட்சிக்கு ஒரு இதுவே கிடையாது. ஒரு இடி இடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். என்னப்பா நேரில் நிற்கிறேன் ஒரு இடி, அதான் வரன்னு தெரியுதுல, ஓரமான இல்லை, அப்படியே நின்றுக்கிற, இதில் ஒரு கேள்வி இருக்கிற பயா அப்படி ஆடிடும். அந்த ஆட்டிடியூடு மாதிரியே தான் மேலேயே நடத்துகிறாங்க. செங்கோட்டையன்லாம் என்னப்பா இது கீழே உட்காரு பேச. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அதிக நேரம் பேச வேண்டாம் சொன்னாரா இல்லையா? ஆனால் ஆதவர்ஜுனா 1/2 மணி நேரம் பேசுகிறாரு. இன்னும் ஆனாவோ பேசுகிறாரு. பிகில் படம் இவரை விட அவர் நல்லா தானே சார் பேசுகிறார். பேசுனா ஆமாம், பிகில் படத்தை பற்றி சொல்கிறார். அடுத்து வந்து பீஸ்ட் படம் சொல்ல போகிறாரு. இந்த மாதிரி அற்புதமான கருத்துக்களை இளைஞர்கள்ட்ட கொண்டு சேர்க்குறாரு. அப்புறம் ஒண்டி வரியா இல்லை, எங்கள் ஆளுங்க வீடு பூந்து அடிப்பாங்க ஓகேவா அப்படின்றாரு. வன்முறை தூண்டெல்லாம் வரலாம் சார். அதுக்கப்புறம் இப்போ ஓபிஎஸ் சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பு, ஒரு குற்றம் என்ன செய்தேன் கொற்றவனே, குற்றம் என்ன செய்ய என்ன பண்ண அப்படின்ட்டு. நீ என்ன பண்ணல, அதான மேட்ரு. அவர் ஒரு சீனியர் ஒரு கட்சியில் இருந்தார். பன்ருட்டி ராமச்சந்திரன் விடவா, செங்கோட்டையனை விடவா? இல்லை, அவர் இப்போ தனியாக இருக்கிறது ஒதுக்கி விட்டு ஓய்வு பெற்றோர் கழகத்தில் இவர் ஒரு ஆள் மெம்பர் ஆகிட்டார். எப்போலேருந்து? அவர் 2022 ஆகிட்டார். நீ என்ன பண்ணலைன்னு கேட்குறேன். இந்த கட்சிக்குள்ளே நீங்கள் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறேன்ல, ஒரு மகனாக என்னை பார்த்தார், உண்மை. நீங்களாம் மகனாக இருந்தீங்க, அதெல்லாம் உண்மை. அது வரையும் கரெக்டாக இருந்தீங்க. ஜெயலலிதா மறைந்த பிறகு என்ன பண்ணீங்க? தர்ம யுத்தம் அதுக்கு முன்னாடி இவரை தானே முதலமைச்சர் ஆக்குனாங்க. இங்கே இருந்து அங்கே வேலை பார்த்தாரு. சசிகலா கண்டுபிடிச்சிட்டாங்க, தலையில் 2 தட்டு தட்டி பதவி பிடுங்கினாங்க. அப்புறம் போய் தர்ம யுத்தம் பண்ணார். அப்புறம் என்ன சொன்னார்? தர்ம யுத்தம் நானாக பண்ணல, அவர் குருமூர்த்தி சொல்லி தான் பண்ணார். அவர் அதோட கேவலமாக சொன்னார் குருமூர்த்தி. இவங்களெலாம் மூலையே கிடையாது, நான் தான் இவங்களெலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு 11 எம்எல்ஏட ஒதுங்கினார். அங்கே சசிகலா எடப்பாடி பழனிசாமி வந்தார். இவர் என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் வேலை ஆகல. ஸ்டாலினுக்கு ஒரு சட்டை கிழிஞ்சதான் மிச்சம். அதுக்கு பிறகு பிஜேபி இவரை கையில் எடுத்து மேலே இருந்து திணிச்சு
ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணை முதல்வர் ஆக்குனாங்க. அப்போ இவர் என்ன அதை சொன்னார்? அப்படியே வச்சுட்டு மெயின்டைன் பண்ணியிருக்கலாமே சார். அதுக்கு தான் அவரை விட்டாங்க. ஷிண்டே மாதிரி இந்த கட்சியை கைப்பற்றுங்க, நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படின்னு. பிஜேபி முதல்ல ஏடிஎம்கேவை ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் ட்ரை பண்ணிச்சு. இவர் அவர் எதுவும் ட்ரை பண்ணவே இல்லையா சார்? ட்ரை நல்லா பண்ணலன்னு சொல்ல பண்ணுவார், முடியாதுல்ல. நல்லா பண்ணுவார். அவருக்கு என்னென்ன தேவையோ அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டார். அவர் தான் நான் சொல்கிறேனுங்க, அவர் லீடர்ஷிப் குவாலிட்டியே இல்லாதவருங்க அவர். அவர் அதுக்கான ஆளே கிடையாது. எடுத்தார் கைப்பில்லை. எதில் எடுப்பார் கைப்பில் தான். அண்ணாமலை ஆப்ரேட் பண்ணுறாருங்க. 1.5 வருஷம் அனுபவம் உள்ள அண்ணாமலை கிட்டத்தட்ட இவருன்னா 1998 90 95ன்னு வச்சிங்களேன். எத்தனை வருஷம்? 20 25 வருஷம் அனுபவம் உள்ள அவரை அண்ணாமலை ஆப்ரேட் பண்ணுறாரு. சசிகலாவுக்கு எதிராக டிடிவிக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்னெல்லாம் வந்து துப்பாக்கி முனையில் கையெழுத்து வாங்கினார்கள் அது. ஆனால் அவங்களோடலாம் கை கொத்து தானே சுற்றி இருந்தீங்க. 2022 என்ன பண்ணியிருந்தீங்க? ஆமாம். அதிமுக எதிராக ஈரோடு கிழக்கில் போட்டி வேட்பாளரை போடுறாரு. சரி, ஏடிஎம்கே அலுவலகத்துக்கு போய் எவனா அடிப்பானாங்க? அதுக்கு என்னென்னவோ சொல்கிறாரு, அங்கே போனால் பூட்டி இருந்தது, அது பண்ண. எதுக்கு போனீங்க? இந்த கேள்வி வருமா வராதா? உங்களுக்கு கோர்ட்டு என்ன சொல்லிச்சு? பொதுக்குழு கூட்டம் நடத்துவாங்க, அழைப்புதல் வந்தால் போயிடுங்கன்ட்டாங்க. போவே இல்லையே. இங்கேலாம் போனீங்க. திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவுடைய பிரதான மந்திரம். ஆனால் திமுக கூடல கை கொத்துருந்தீங்க. இப்போ வந்துட்டு என்ன பண்ண, என்ன தப்பு பண்ண? நான் கூட திமுக ஆட்சி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எவ்வளோ பெரிய மோசமான விஷயம். அது வரும்னு இருந்தால் கூட வராதுன்னு தானே சொல்லணும் நீங்கள். அப்போ நீங்கள் எந்த அஜெண்டாவில் இயங்குறீங்க? அங்கே போனார், துணை பூச்சா குத்துடலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி தேர்தல் ஒன்று இருக்குது, அதை பண்ணிவிடுவோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திமுக தான் ஜெயிக்கணும் வெளியே பேசிகிட்ருங்க. குற்றம் என்ன செய்தேன் கொட்டுறவனே அப்படின்னு வசனம் பேசிகிட்ருங்க. தேர்தல் முடிஞ்சுன்னு சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அடிமைகளுக்கு அந்த காலத்தில் வாழ்க்கை கிடையாது, தெரியும்ல. நீங்கள் சினிமாவில் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் காட்டி கொடுத்துட்டு தலைவரை நான் தான் அப்படின்வான். அவனையும் சுட்டுருவான். இல்லை, அவனையே காட்டி கொடுத்தேன், நீ என்ன காட்டி கொடுக்க மாட்டேன், டமாலும் சுட்டுருவான். இதெல்லாம் அந்த கேஸு. அப்போ என்ன குற்றம் செஞ்சுன்னா, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா மாதிரி சில விஷயங்களை கையில் எடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, 96 தோத்தோன்னு எல்லாம் விட்டு போட்டு ஓடினாங்க. ஓடி போனது மட்டும் இல்லை, ஏதோ அவர்கள் நல்லவங்க மாதிரி ஜெயலலிதா தான் எல்லா குற்றங்களுக்கும் காரணன்ற மாதிரிலாம் பேட்டி கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஜெயலலிதா மீண்டும் கஷ்டப்பட்டு 98 30 சீட் அதுன்னு வந்தோன்னே பயந்து போய் மறுபடியும் எல்லாம் திரும்பி வந்தாங்க. காலில் உள்ள பொண்டாட்டி வீட்டில் கூப்பிட்டு வந்துருக்கேன். ஆமாம், கூப்பிட்டு வந்துக்கிறேன், 2 பேரும் வந்து விழுங்க, போட்டார் கொடு பத்திரிகைக்கு. மாதிரி பலரை பண்ணி கட்சிக்குள்ளே சேர்த்தாங்க. அப்போ வெளியே போய்ட்டு உள்ளே வந்தோன்னா என்ன பண்ண முடியும்? எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சாங்க. வீரப்பன் அந்த காலத்துலேருந்தே தொல்லை. ஜெயலலிதா ஆமாம், இதுவாக இருக்கும்போது தான் தொல்லை. நடிகையாக இருக்கும்போது தான் செம்ம துள்ளினார். ஜானகி அம்மாவுக்கு பிரதான இது அவர் தான். ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு கட்சிக்கு பொறுப்பேற்றோன்னே இவரெல்லாம் ஒன்று சேர்த்து எங்கே வைக்கணுமோ அழகாக வச்சுருந்தாங்க. ஓரங்காட்டி, அதாவது இப்படியே இல்லாமல் அப்படி இல்லாமல் அப்படியே வச்சுருந்தாங்க. வெள்ளமும் அனுப்பாமல் கிட்டையும் சேர்த்து. இவர் ரஜினிகாந்த் சட்டம் ஒழுங்கு இதுன்னு பேசினார். பாட்சா படவில் இல்லை, அது தயாரிப்பாளர் வீரப்பன். மறுநாள் அமுச்சு விட்டாங்க. என்ன பண்ணார்? சுத்தமாக காலி பண்ணி அமுச்சு விட்டாங்க. இந்த டெக்னிக் இருக்குல்ல, இது வந்து இவர் பண்ணணும். ஓபிஎஸ்ஸாக வாங்க உள்ளே சேர்த்துட்டு என்ன பண்ணுவார்? எங்கள் அண்ணன் எடப்பாடி மாதிரி கிடையாதுன்னு பேசிகிட்டு இருப்பார்ல. ஏன்னா பேசினாரே சார். இப்போ அதான் சொல்கிறேன். சேர்த்துட்டு அது தேர்தல் முடிஞ்ச உடனே இந்தா காதி கிராமத்திய பவன் தலைவர், கைத்தறி மற்றும் கதராடை பிரிவு தலைவர், அப்படி அமைச்சர் அப்படின்னா கம்முன்னு ஓரம் உட்காரணும். இல்லையா, கிளம்பு, ஆட்சியை பிடிச்சிட்டிங்களே, அதுக்கப்புறம் என்ன தேவை இருக்குது? கிளம்பு, என்ன பண்ண முடியும்? அந்த டெக்னிக்கெல்லாம் பண்ணால் அதுதான் ஒரு தலைவன். கலைஞர் இந்த டி ராஜேந்திர அட்சய திமுகன்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு இல்லாத தொல்லலாம் கொடுத்தாரு. கலைஞர் நேராக கூப்பிட்டு கட்சியில் சேர்த்துக்கினார். சிறுசேமிப்பு திட்ட தலைவர்னாரு. கொஞ்ச நாள் அப்படி இப்படின்னு ஆஃப் ஆகிட்டாரா? அப்புறம் ஒரு பிரச்சனையில் அமுச்சு விட்டார், அவரே வெளியே போயிட்டார். என்ன ஆச்சு? லட்சிய திமுக போர்டு மட்டும் தான் இருக்குது இப்போது. இது கலைஞர் ஸ்டைலு, ஜெயலலிதா ஸ்டைலு. அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும். சில இடங்கள்லாம் அந்த நீக்கு போக ஆட்சின்னு அவுத்தி விட்டு போயின்னு இருக்கணும். வளைகிற நாணல் தான் நிம்மரும். தென்னை மரம் ஒன்று விழுந்துடும் புயல் அடித்தா. நாணல் இருக்குல்ல, என்ன புயல் அடித்தாலும் அப்படின்னு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணணும். சரி, அவங்களுக்கு என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது. அவரோட இப்போ நிலைப்பாடு என்ன சார்? எந்த பக்கம் தான் போவார் ஓபிஎஸ்? நான் எங்கு தான் செல்வது? சங்கரமடத்தில் சேருவதா? சங்கரமடம் என்ன கட்சியா அது? ஆனால் சான்ஸ் இருக்கா சார் சங்கரமடத்தில் என்டிஏ அலையன்ஸில் போகிறதுக்கு? என்டிஏ அலையன்ஸு இனி அவரே தான் கெடுத்துக்கிறாரு. திமுக கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்கிறாரு. இனிமே திமுக கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்கிறார். அப்படி சொல்லனா ஒரு வேலை ஒரு சான்ஸ் இருந்ததா? இருந்தது. டிடிவி சொன்னார்ல, டிடிவி டைரெக்டாக பேசியிருக்காரு. 3 சீட்டு வாங்கி தரேன், ஜெயிச்ச பிறகு நானே உங்களுக்காக பேசி ஒரு அமைச்சர் வாங்கி தரேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இவர் பெரிய மகாத்மா தலைவர் மாதிரி, பெரிய தலைவர் மாதிரி.
போய் ட்ரம்ப் கூட கூட்டணி வச்சுங்க. எங்கே போகுது? சங்கர மடத்துக்கா செல்வது? சங்கர மடம்னு அரசியல் கட்சியாக நடத்துது? வார்த்தை தெரிய வேணா, வேறு ஏதாவது பேசுங்க. எங்கே போக சொல்கிறீங்க? தெலுங்கு தேசத்தில் போய் சேர சொல்கிறீங்க? அப்படியே ஏதாவது கேளுங்க. அதனால் காலம் முடியுது. ஓய்வு பெற்றோர் கழகத்தில் இது வேணா தாவேகா போகலாம். பேச்சுவார்த்தைக்கு ஆள் இருக்காங்களா அங்கே? ஏற்கனவே 2 பேர் இருக்கிறாங்க. போனாலும் 2-3 பேர் இருக்கிறாங்க அங்கே. நீங்களும் போய் உட்காந்துக்க வேண்டியதான். செங்கோட்டையன் அவர்கள் எடுத்த மாதிரி ஏன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த ஸ்டாண்டை எடுக்கிறதுக்கு தயங்குறாரு? ஓபிஎஸ் ஒரு குழப்பவாதிங்க. அவர் எப்பவுமே அப்படிதான். அவர் இங்கே அவருக்கு யாராவது அவர் கையில் எடுத்து தாவேகா கூட போங்கன்னா போவார். சரி, டிடிவி அவர்கள் வந்து 99% பேர் வந்து கூட்டணிக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் மிச்சம் இருக்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறவங்களும் கூட்டணிக்குள்ளே வந்துடுவாங்க. அந்த ஒளிஞ்சிட்டு இருக்க ஆள் யார் சார்? சசிகலாவாக இருக்கலாம். ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு இல்லை. யாரை வேணா இருக்கலாம். அப்படி உள்ள வருவாங்கன்னா அவங்க ஏன் சார் தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்க? இப்போ தனி கட்சி ஆரம்பித்தா தாங்க கூட்டணின்னு வரும்போது ஒரு 2 சீட் 3 சீட்டு கேட்க முடியும். தனியாக வந்தால் எப்படி கேட்க முடியும்? அங்கே பழைய பிரச்சனைகள்லாம் மறந்து கட்சி ஆரம்பிச்சிட்டா இப்போ டிடிவிக்கு 7 சீட்டு கேட்குறாரு, கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சீட்டு உள்ளே வரதுக்காகவே கட்சி ஆரம்பிச்சதா? எவ்வளோ லெட்டர்பாடு கட்சி இருக்குமே. தலைவரே நான் வந்துக்கிறோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போலாம் போய் பாருங்கள், அப்படியே வருவோம். அன்றைக்கி தான் அந்த கட்சி இருக்குதுன்னே தெரியும். அந்த கட்சி லெட்டர்பேடில் இருக்குதுல்ல, அதில் இருக்கவங்க கூட 4 பேர் வந்திருக்க மாட்டான். இவன் துட்டை கொடுத்து கூப்பிட்டு வருவான். அந்த கட்சிக்காரனும் தெரியும், டேய் நடிக்காதடா அப்படின்ட்டு. சரி என்ன செய்ய போகிறீங்க தலைவரை? 2 எம்எல்ஏ 2 எம்எல்ஏ சீட்டா? துட்டு தரேன், ஒரு வண்டி தரேன், ஊர் பூரா போய் பிரச்சாரம் பண்ணுங்க. அவனும் அதுக்கு தான் வந்திருப்பான். துட்டை வாங்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவான். அதில் பாதியை பாக்கெட்டில் போட்டுக்கின்னு சுற்றிக்கின்னு ஏதாவது அவங்க கண்ணில் போடுற மாதிரி எடுத்துகிட்டு ஃபோட்டோ கிட்ட அனுப்பிச்சி விடுவாங்க. இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் லெட்டர் பேடு கட்சிகள் இஷ்டத்துக்கு வரும். அதெல்லாம் சகஜம். சரி சார், டிவிக்கே இப்போ தொடர்ந்து பேசிட்டு வரோம் சார். அப்போ விஜய் எப்போ வெளில வருவார்ன்றதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் விஜய் ரெகுலராக வெளில வருவார். அது எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனுக்கும் விஜய் வெளியே வரதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஆதவர்ஜுனா வந்து அப்படி சொல்லி அவர் குரான் மேலே சத்தியம் பண்ணுவாருங்க. அவர் கண்டதை வளருவார். அவர் அதுக்கப்புறம் ரெகுலராக வெளியில் வருவார். எப்படி ரெகுலராக வெளியே வருவார்? நான் சொல்கிறேங்க, வரமாட்டாருங்க. ரெகுலராக வெளியே வருதுன்னா டெய்லி வெளியே வரணும். ஏன்னா எலெக்ஷன் டைமில் நீங்கள் பாருங்கள், யாராக இருந்தாலும் ஜெயலலிதாலாம் எப்போவாவது வருவாங்க. ஆனால் எலெக்ஷன் டைமில் அவங்க தீயாக சுற்றுவாங்க. அப்படியே சுற்றி வந்துகிட்டு இருப்பாங்க பம்பரம் மாதிரி. ஆனால் எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் இப்படி வரமாட்டாங்கன்றீங்களா? இவர் வரவே மாட்டாருங்க. இவர் இதே கதை தான் விட்டுவார். இவர் என்னை நோக்கி 5000 பேருக்கு தான் அனுமதி கொடுக்குறாங்க, 2 லட்சம் பேர் வர்றாங்க என்ன பார்க்க அப்படின்னு அழுவார். இதெல்லாம் உருட்டு. இவர்களுக்கு இறக்கமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. யாருக்கும் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அந்த விவேக் பட காமெடி மாதிரி தான். இவங்க எல்லாம் எங்கே நிற்கிறாங்க? சென்னையில். அப்புறம் இவங்க எப்படி மற்ற டிஸ்ட்ரிக்ட் போவாங்க? இங்கேயே சுற்றிக்கின்னு இங்கேயே ஊட்டி ஜெயிச்சதுக்கப்புறம் தான் கிராமம் அப்போ தான் நான் விஏஓ கதை சொன்னேன்ல. ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு விஏஓ இருக்கார். அந்த விஏஓ தான் நானுன்றாப்புல. இவங்க இன்னத்துக்கு இவர் சொல்லிக்கிறாப்புல 180 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு. இதை கொடுக்கக்கூடிய வேலையை என்னென்னா, இதுவாக ஒரு ஒன்றுக்கு உதவாத ஒரு டீமை வச்சுக்கிட்டு நான் கேட்டேன். எல்லாம் வீட்டில் உட்காந்து சர்வே எடுத்துகிட்டு புஷிகிட்ட கொண்டு போய் கொடுத்துக்கிறானுங்க. இதில் தப்பாக கொடுத்தாலும் புஷி கோச்சிக்கு வரான். அதனால் அவன் என்ன பண்ணுறான், தலைவரை ஒவ்வொரு இடத்துலையும் 1.5 லட்சம் ஓட்டு இருக்குதுன்னு கொடுத்துட்டுக்கிறான். இதெல்லாம் வச்சு அவர் கணக்கு போட்டுக்கிறாரு. மொத்தம் எத்தனை தொகுதிக்குது தமிழ்நாட்டில்? 234 சார். 117 ஜெயிச்சா ஆட்சி முதல்ல 118 இல்லையா சார்? கணக்கு குறைஞ்சிச்சோ? 180 சொல்லிக்கிறாருங்க. 18 இல்லை, 117 ஜெயிச்சா ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் இவரா? அவ்வளோதான். 118 இல்லையா? 118. நான் கூட குறைச்சிட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன் சார். 234ல் பாதியில் +1 அதோட கூட 1 இருக்கும். ஆமாம், கூட ஒன்று இருக்கணும். சபாநாயகர் கணக்கில் வரமாட்டார். அப்போ நீங்கள் 119 ஜெயிச்சா தான் நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியும். 117 பிடிச்சாலே அவங்க வந்துடுறதா சொல்லியிருக்காங்க. அவங்க வருவாங்க. அவங்க 17 பிடிச்சாலும் வந்துடுவாங்க. இல்லாட்டி 180 சீட்டு ஜெயிப்போன்னு சொல்லிக்கிறாரு. இவ்வளோ நாளாக தலைவர்னு சொன்னவர் இப்போ 180 சீட்டு ஜெயிப்போன்னு சொல்லிக்கிறாரு. அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் இவங்களாம் என்னென்னா, இவங்களே ஒரு குரூப் வச்சுக்கின்னு, இவங்களே எடுத்துக்கின்னு, இவங்களே நம்பிக்கின்னு, இவங்களே அழிஞ்சு போகிறது. யதார்த்தம் என்னன்றதை பார்க்க மறுக்கிறது. மறுபடியும் அந்த செயல்முறை விளக்கம். தலைவர் ஏன் வரல தெரியுமா அப்படின்றது. தண்ணிலே விளக்கம். தலைவர் இனிமேல் வருவார் தெரியுமா? இதே ஆதவ் தான் சொன்னார், பட வேலைகள் முடிஞ்சு ஜூனுக்கு மேலே தலைவர் பாரு எப்படி வருவார்னு. ஜூன் மாதத்துக்கு மேலே கேட்டோன்னே செப்டம்பரில் பாருங்கள் அப்படி போவார், 5% கூடுன்னாரு. எவருக்கா? டிசம்பரில் பாருங்கள் வேறு லெவலுன்னாரு. டிசம்பர் போன பிறகு ஆடி போய் ஆவணி வரட்டும், என் பையன் டாப்பில் வருவான்ற மாதிரி உருட்டி நேகிறாங்க. தேர்தலில் முடிஞ்சிடும் பாருங்கள், இதான் நடக்க போகுது. ஆனால் இந்த மக்கள் சந்திப்பு விஜய் அவர்கள் நடத்துகிற பட்சத்தில் நடத்தும் போது அவங்களோட செல்வாக்கு கூட்டிகிட்டு இல்லையா? மக்கள் சந்திப்பு எங்கே நடத்துகிறாரு? இதுதான் நிர்வாகிகள் சந்திப்பு வச்சு என்ன பண்ணுறது? மக்கள் பிரச்சனை என்னங்க பேசுகிறீங்கன்னு கேட்குறேன். திமுக எனக்கு தானே போருன்றீங்க. திமுகவுடைய ஆட்சியுடைய அவலங்களை எதாவது பேசுகிறீங்களா?
மேலோட்டமாக அப்படியே போனால் அமைச்சர்களுடைய இதை பற்றி பிரித்து எதாவது பேசுகிறீங்களா? விலைவாசி உயர்வு வந்து பல விஷயங்கள் சப்ஜெக்ட் பிரித்து பேசுகிறீங்களா? அப்போ ரெகுலராக வந்து பேசுனீங்கன்னா இன்றைக்கி இது பேசலாம், நாளைக்கு வேறு இது பேசலான்னு. ஆனால் கற்றுக்கிட்டு வராங்க தானே சார்? நான் கற்றுக்குங்கன்றேன். அப்படின்னும் போது இப்போ புதுசாக அப்படியே வர கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா 2031 தான் ஆகலாம். கற்றுக்கிறதுலேயும் விஷயம் இருக்குது. ஒருத்தன் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்றான், 3 மாதத்தில் தயாராகிடுவான். 2 வருஷமாக ஒருத்தன் அப்படியே இருக்கான்னா அவனை என்ன பண்ணுவீங்க? இது அந்த மாதிரி இந்த டீமு. அதனால் இது வந்து வாழ்க்கை பூரா கற்றுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதுங்களுக்கு அரசியலே தெரியாது. எனக்கு என்னென்னு எதாவது பேசிட்டு ஊட்டிகிட்டு இருக்குது. எத்தனை தொகுதின்னு கேளுங்கண்ணா போய் புஷி ஆனந்தா. 234ன்னு சொன்னார் சார். சொல்லிட்டாரா? நேற்றுக்கு தான் தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாளாக சொல்லியிருக்க மாட்டார். எத்தனை மாவட்டம்னு கேட்டால் அதுவும் தெரியாது. ஒவ்வொரு மாவட்டத்தில் என்ன பிரச்சனை கேட்டால் அதுவும் தெரியாது. ஆனால் இவர்களுக்கு ஆசை மட்டும் இருக்குது, முதலமைச்சர் ஆகணும், அது பண்ணணும். ஒரு இது அறிவிப்பு சொன்னாங்க தெரியுமா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் 50-50 போடுவாராம். பெண்கள் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் தானே? சிவில் சர்வீஸில் ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 சில்லற பேர், அதில் தமிழ்நாட்டுக்கு ஒரு 150-200 பேர், 150 வராங்க. 150ல் 75 வருவாங்க. 75 பெண்கள் 75 ஆண்கள்னு திறமை இருக்கிறவங்க வருவாங்க. ஒரு 50 பெண்கள் 100 ஆண்கள் இப்படி ஏதாவது வரும். கரெக்டாக? இதில் ஒரு எப்படி 50-50 போட முடியும்? ஒரு டிஎன்பிசியில் தானே சார் சொன்னார். டிஎன்பிசியில் மட்டும் எப்படி சொல்கிறேன்? ஐஏஎஸ் அப்படி இல்லை. இதே தானேங்க அது. அதுலேயும் யூபிஎஸ்சி லெவல் யூபிஎஸ்சி போனீங்களா? அவர் யூபிஎஸ்சி போல் டிஎன்பிஎஸ்சி சொன்னார். அதுலேயும் ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இதுதானே இருக்குது. அதுலேயும் அப்படி தானே வரும். எப்படி நீங்கள் பண்ண முடியும்? தேர்வு எழுதி வர்றவங்க தான் வருவாங்க. அதில் 50 பெண்ணு 100 ஆணுன்னு வந்தால் எப்படி பிரித்து 75-75 ஆக்குவீங்க? மீதி 25 ஆண்களை சேலை கட்டு வர சொல்லுவீங்களா? அது எல்லாரும் சொல்கிறது தானே சார். இந்த மாதிரி மாற்றி நாங்கள் மாற்றமில்லை அல்லவா, நாங்கள் சூழ்நிலை வைத்து வருபவர்கள் அல்லவா, அப்படிலாம் உருட்டுறீங்கல்ல, அதுக்கு சொல்கிறேன். அதான் தவறு. அந்த மாதிரி பேச இவர்களுக்கு அது தெரியலன்றாங்க. இவர்களுக்கு அது தெரியல. ஒரு தலைவர் சொன்னல, ஒரு தலைவர் 3% இடஒதுக்கீடு வேணும்னு தேர்தல் பிரச்சாரத்தில் கேட்குறாங்க. அதுக்கு என்ன கொடுத்துறேன்ட்டு வராரு. கலைஞர் வந்தோடனே அவனுக்கு நேரம் இங்கே வர சொல்லுன்ட்டாப்புல, அறிவாலயம் வர சொல்லு. வந்தோடனே இடஒதுக்கீடு பற்றி உனக்கு என்ன தெரியும்னு கேட்டிருக்காரு. இல்லை 3% கேட்டோன்னே தரேன்னு சொல்லிட்டு வந்தியா, எப்படி கொடுப்பேன்? 69% இடஒதுக்கீடு அந்த ஸ்லாப் எப்படி வந்துச்சு தெரியுமா உனக்கு? அது ஏன் நான் ஸ்டேட்டில் மட்டும் இருக்குது, மற்ற ஸ்டேட்டில் இல்லைன்னு தெரியுமா? கூடுதலாக 3% கொடுக்கவே முடியாதுன்னு உனக்கு தெரியுமா? இதை பற்றி அடிப்படை அறிவு கூட இல்லாமல் எப்படி நீ பேசுகிறேன்னு கலைஞர் கேட்டார். அப்போது அந்த நாலேஜ் இருக்கிறவன் தான் தலைவன். எனக்கு என்னென்ன தான் பேசுவீங்க? நாளைக்கே சொல்லுவார், நான் வந்தால் இஸ்லாமியர்களுக்கு 12% இடஒதுக்கீடு தருவேன்னு விஜய் பேசுகிறாரு வச்சுக்க, என்ன ஆகும்? அதனால் இது எல்லாம் சிறுபான்மையினர் ஓட்டு உங்களுக்கு வராதா? அந்த வரும் அதெல்லாம் மாற்றம் நான் சொல்கிறேன். மாற்றம் அதெல்லாம் வரும். அதெல்லாம் சேர்ந்து தான் இவங்க அந்த 20% நான் சொல்கிறேன். இவங்கன்னா ஓட்டே வாங்க மாட்டாங்க, தொகுதிக்கு 1000 ஓட்டு கூட வாங்க மாட்டாங்கன்னு நான் சொல்லியே. தொகுதிக்கு 20,000-30,000 ஓட்டு வாங்குவாங்க. ஆனால் அது சீட்டாக கன்வெர்ட் ஆகாதுன்றது தான் என்னுடைய இது. நான் எங்கேயுமே தப்பாக பேசலையே. இவர்களுக்கு இப்போ 30,000 இருக்குது, அது இவர்கள் ஒழுகிற ஓட்டு. அதை 60,000 ஆக்கணும்னா நல்லா பேசணும், சுற்றுப்பயணம் போகணும், மக்கள் பிரச்சனை எடுத்து பேசணும். அப்போ போட நினைக்காதனும் போடுவான். பொதுவாக ஒரு 10% இருப்பான், அவனை நீங்கள் குறி வச்சு இயங்கணும். அதை இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்கன்றான். சரி சார், இந்த ஏடிஎம்கே வந்து கட்சியாகவே மதிக்கல அப்படின்ற அளவுக்கு தான் டிவிகே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஆதரவு ஏடிஎம்கே ஒரு கட்சியாகவே மதிக்கலைன்னு உளறிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். நடைமுறையில் என்ன நடக்குது சொல்லுங்கள். அங்கே இருக்கவங்களாம் இங்கே வந்துட்டாங்க, அங்கே ஒரு 10 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 10 பேர்னா கட்சி நிர்வாகிகள் சேர்த்தால ஒரு 100-150 பேர் வருவாங்களே. இதுலேருந்து தெரியுது ஆதவ் வளர்றாருன்னு. ஆதவுக்கு ஏதாவது வளரணும். குரான் மேலே சத்தியம் பண்ணுறவருக்கு என்னங்க தெரியும்? ஒரு இயரிங் டு அனதர் இயரிங் போகுது இந்த வக்பு திருத்த மசோதா. இப்போ வரைக்கும் தீர்ப்பு வந்துருக்குதா வக்பு திருத்த மசோதாவில்? இல்லை. ஆனால் நாங்கள் தீர்ப்பு வாங்கிட்டு வந்தோம், வெற்றி தாவேகா ஒன்று தான் தீர்ப்பு வாங்கிட்டு வந்து வளர்ந்தார். அதனால் அவர் வந்து உளறல் மன்னன். அவரெல்லாம் நீங்கள் கணக்குலேயே வச்சுக்காதீங்க. ஏடிஎம்ல எல்லாம் இங்கே சேர்ந்துட்டாங்கன்னா அவர் செங்கோட்டையனை தான் ஏடிஎம் நினச்சிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். செங்கோட்டையன் ஜேசிடி பிரபாகரன். அதனால் அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு முடியாதுங்க. சரி சார், நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொன்ன மாதிரி தேசிய கட்சி சொன்னீங்க, அது ஒரு சைடு போயிட்டுருக்கு. மாநில கட்சி ஏதோ ஒன்று உள்ளே வருதுன்னாங்க. அது வந்துச்சாங்க. பன்ருட்டி ராமச்சந்திர கட்சி வந்துச்சுன்னா மாபெரும் கட்சி. நேற்று ஆரம்பித்து நீங்கள் சேர்ந்தா மாநில கட்சி தானே அது. மீண்டும் ஒரு நேர்காணலை சந்திப்போம். நன்றி சார்.